வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்கட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நிறைய பொருள் தேவையில்லை, மூணு பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வேர்க்கடலை பிஸ்கட் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை வறுத்துட்டு அதில் இருக்கிற தோல்லாம் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை அரைக்கும் போது அதில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி, பட்டர், நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அப்படியே அரைச்சி எடுத்துக்கங்க. அதை அரைச்சினா இது மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த வேர்க்கடலை அரைக்கும் போதே அதுலேருந்தே ஆயில் வெளியே வரும். அதனால் இது மாதிரி நமக்கு ஒரு நல்லா திக்காக பேஸ்ட்டு பதத்துக்கு வரும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இது கூடவே இனிப்புக்கு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது சேர்த்துட்டு இதில் நீங்கள் லிக்விட் ஐட்டம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. அப்படியே நம்ம பிசைஞ்சிட்டே இருந்திங்கன்னா நல்லா இது பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இது மாதிரி வரும். டைட்டாக இது மாதிரி பிசைஞ்சிக்கங்க. இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து பிஸ்கட் ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு ஒரு 10லேருந்து 15 பிஸ்கெட் தாராளமாக வரும். நீங்கள் எடுக்கிற சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது மாதிரி அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம பிஸ்கெட் செஞ்சுக்கலாம். இது வேர்க்கடலை வறுத்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஒரு பக்கம் மட்டும் நம்ம இந்த வறுத்த வேர்க்கடலை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லா பிஸ்கெட்டையும் செஞ்சு எடுத்துடலாம். இது செஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட் இல்லைன்னா கேக் டின் ஏதாவது இருந்தால் அதில் நீங்கள் வச்சுருங்க. இது வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. இப்போது ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம பேக் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வானல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் உள்ளே வச்சு இது அப்படியே மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். தீ ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, மீடியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணி வெளியே எடுத்தோன்னா சூப்பராக ஹெல்த்தியான பிஸ்கெட் ரெடி ஆகிடும். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிஸ்கெட் இது. கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.